வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 16th டியூஸ்டே. ஸோ டைம் வந்து ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஒரு 54,380 இருக்கு. 7.42% மந்த்லி ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து புக் பண்ண 3,700 வந்து இதுல ஆட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா அது நம்ம வந்து நேற்று ட்ரேட்ரான் இஷ்யூ, நேற்று ட்ரேட்ரான் ஒர்க் ஆகல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம மேனுவலா பண்ணோம். ஸோ அதனால அதுல ஒரு 3,700 வந்துச்சு. அதை வந்து இதுல சேர்த்தா நமக்கு ஒரு 58,000 வந்து இது வரைக்கும் டோட்டலா நமக்கு ப்ராஃபிட் ஜெனரேட் ஆயிருக்கு இதுல, இந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு மட்டும் பார்க்குறோம். ஏப்ரல் மந்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4,600 பிளஸ் ஒரு 3,700, 4,600 பிளஸ் ஒரு 3,700, நமக்கு ஒரு 8,300 வந்து ஏப்ரல் மந்த்துக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, அது ஆல்மோஸ்ட் வந்து 8%. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு ட்ரேட் பார்க்குறோம். ஸோ லிமிட்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 1,08,876 இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு 288 இல்ல ஒரு 300 வந்து நமக்கு ப்ராஃபிட் ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி. என்ன என்ட்ரி கொடுக்கணும், எப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எவ்வளோ டார்கெட், எவ்வளோ ஸ்டாப் லாஸ், எவ்வளோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், எந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், ஆப்ஷன் பை பண்ணணுமா, ஆப்ஷன் செல் பண்ணணுமா, எவ்வளோ ஹெஜிங் கொடுக்கணும், எங்க போய் செல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இன்பில்டா இருக்கு இதுல. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4%. ஓகேவா? கரண்டா இப்போ வந்து நமக்கு 7% மேல வந்து நமக்கு மந்த்லி ப்ராஃபிட் இருக்கு, ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆனா அதை வந்து நம்ம டைரக்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா என்ன, ஏதாச்சும் ஒரு மாசம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸா வந்து ப்ராஃபிட்லேயே தான் இருப்போம். ஸோ நம்ம மறுபடியும் காமிக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது மந்த் வைஸ் பிஎன்எல். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் மாசம் 1,500 லாஸ் வந்து இருக்கு, நவம்பர் மாசம் ஒரு 2,200 லாஸ் வந்து இருக்கு. இதை தவிர்த்து மற்ற எல்லா மாசமும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 10% வந்து நமக்கு ரிஸ்க் வந்துருச்சு. ஓகேவா? அந்த 2 மாசம் ஆன லாஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிரா டவுன் வந்து 7%ல இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வர சில நாட்கள்ல இல்ல அடுத்த சில மாசங்கள்ல மார்க்கெட் சில டைம் மோசமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபார்ம் பண்ணாது. ஒரு 2 மாசம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலே நம்மளோட ஆவரேஜ் மந்த் ரிட்டர்ன் வந்து அடி வாங்கும். ஓகேவா? அது எப்ப நடக்கும், இல்ல நடக்குமா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ எப்பவுமே நான் சொல்ற, எனக்கு கால் பண்றவங்க நான் சொல்ற எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம 1,00,000 போடுறோம். ஓகே, 1,00,000 போட்டுட்டு எனக்கு 10,000 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து இதுல கிடைக்காது, இதுல நடக்காது. இதுலன்னு இல்ல, எங்கேயுமே நடக்காது ஆக்சுவலா. ஏன்னா பேங்க் இன்ட்ரெஸ்டோட ரேட்டோட எப்பவுமே கம்பேர் பண்ணுங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8% தான் வருஷத்துக்கே கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது மாசத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 0.5% இருந்து 0.6%. அதாவது 1,00,000 நீங்க போடுறீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு 500 ரூபாய் தான் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ நம்ம அடுத்து வேற ஏதாச்சும் பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் மோட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி எங்கேயாவது போவோம் நம்ம. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டால மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு 12% வந்து ரிஸ்க் ஃப்ரீயா கொடுக்க முடியும். ஸோ மாசத்துக்கு 1%. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ஸ்டாண்டர்டை நம்ம பீட் பண்றதுக்காக தான் ட்ரேடிங் குள்ள இருக்கும். இங்க வந்து நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கோ இல்ல வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக ட்ரேடிங் குள்ள இருக்க முடியாது. ஸ்டாண்டர்டா நமக்கு வந்து மார்க்கெட்ல போயிட்டு நம்ம பணத்தை சேஃபா இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிற போற அமௌண்ட் வந்து ஒரு 1% மாசத்துக்கு, வருஷத்துக்கு 12%. இந்த 12% விட நம்மளால மேல கொஞ்சம் அதிகமா எடுக்க முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ட்ரேடிங் குள்ள வரோம். ரொம்ப ஸ்ட்ரைட்டா சொல்றேன், இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜில நமக்கு ஒரு 7% வந்து மந்த்லி ஆவரேஜா கிடைக்குது. ஸோ வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 6 மாசத்துல 50% ரிட்டர்ன் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது எப்ப வேணா நமக்கு என்ன ஆகும்னா பெர்ஃபார்ம் பண்ணாம ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நமக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரெடியா இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ எனக்கு கால் பண்றவங்க வந்து என்னன்னா எனக்கு 10,000 வேணும், 15,000 வேணும், 20,000 வேணும் அப்படின்றாங்க. எவ்வளவு கேபிட்டல் போடுவீங்க அப்படின்னா எனக்கு நான் 1,00,000 போடுறேங்க, என்னால அவ்வளவுதான் முடியும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா பேசிக்காவே இது வந்து ஒரு 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 பிரச்சனைக்குண்டான இடம். ஏன்னா ட்ரேடிங்ல நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க. டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ப்ரோக்கரும் லாகின் பண்ணீங்கன்னா
எல்லா புரோக்கருமே லாகின் பண்ணும்போது சொல்லுவாங்க 95% வந்து எல்லாரும் லாஸ் தான் பண்றாங்க. அப்படியே ப்ராஃபிட் எடுக்கிற அந்த 5% பாத்தீங்கன்னா ட்ரேடிங் காஸ்ட்டுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா 3% 2% பேர் மட்டும்தான் லாபத்துல இருக்காங்க. அதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை பீட் பண்றாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ரொம்ப டிசிப்ளின் தேவை. ஓகேவா? அந்த டிசிப்ளின் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு ரிவார்டு எதிர்பார்க்குறீங்க, அது உங்க கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா அப்படிதான் ஹை ரிஸ்க் தான் இதுவும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 6,000 இல்ல இருந்து 5,000 வரைக்கும் வருது. ஓகேவா? அதே மாதிரி லாஸும் பாத்தீங்கன்னா 6,000 இருந்து 5,000 வரைக்கும் போகுது. ஸோ 5% ஒரு நாளைக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். கண்டினியூஸா 10 நாள் தடிச்சு வச்சுக்கோங்க, 50% காலி. நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது, கேபிட்டலே இருக்காது. ஸோ இதுல வந்து ட்ரேடிங்ல இருக்க ரிஸ்க்கை வந்து நமக்கு கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படி அந்த 10 நாள் ஸ்டாப் லாஸ் தட்டுச்சு அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மறுபடியும் ட்ரேட் பண்ணது நம்மகிட்ட காசு இருக்காது. ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு சைடில் காசு எடுத்து எடுத்து இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் சேஃப் கட் பண்ணி வச்சுனே இருக்கணும். மறுபடியும் எப்போ வேணா இது தேவைப்படலாம் உள்ள போடுறதுக்கு. ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டப்புன்னு ஒரு 10 நாள் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நாள் நம்ம சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வர 10 நாள் நமக்கு ஒர்க் ஆகும். அந்த 10 நாள் அடுத்து இருக்க 10 நாள் நம்ம ஒர்க் பண்ணணும்னா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்க 10 நாள் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுதான் ட்ரேடிங்ல இருக்க ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஓகேவா? ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க. 2% மாசம் உங்களுக்கு கிடைச்சதுனாலே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க ஏன் அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் இல்ல யார்கிட்ட போய் வாங்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணா கூட எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷனை ஒரு 2% வைங்க. அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சஸ்டெயின் நீங்க வந்து லாங் டேர்ம்ல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருப்பீங்க. அதிகமா எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு நீங்க வந்து இருக்க காசை லாஸ் பண்ணிட்டு போகிறது அது பேர் வந்து என்னது ட்ரேடிங் பிசினஸ் கிடையாது. அது கேம்பிளிங் ஆகிடும். கேம்பிளிங் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஏன் வந்து பெட்டிங்லாம் வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா அதுதான் ரீசன். 1 2 ஆக்குறது 2 3 ஆக்குறது இதெல்லாம் வந்து யதார்த்தத்துல சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஏன்னா இப்ப நீங்க ஒரு 10,000 எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த 10,000 யார்கிட்ட இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்ல உங்களை மாதிரி இருக்க இன்னொரு ட்ரேடர் கிட்ட இருந்து தான் வரும். ஸோ இன்னைக்கு நீங்க 10,000 லாஸ் ஆகுறீங்கன்னா அவங்களுக்கு 10,000 ப்ராஃபிட் போகும். அவங்க 10,000 லாஸ் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு அந்த 10,000 ப்ராஃபிட்டா வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுல 2 பேருக்குமே ஹெட்ஜ் கிடைக்கணும். அப்போ வந்து ஹெட்ஜ் கிடைக்கணும்னா என்ன சொன்னா ரிஸ்க் யாரு கம்மியா எடுக்கிறாங்களோ, யாரு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு செட்டப் வச்சு ட்ரேடிங் செட்டப் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெட்ஜ் கிடைக்கும். அந்த ஹெட்ஜில் தான் நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிஸ்க் இது ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். ட்ரேடிங்கே அப்படிதான். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பார்க்குறீங்க. நான் ஏப்ரல் 1 லைவ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை சேல் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட கஸ்டமைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஓகேவா? ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேடிங் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை வந்து ரொம்ப நாளாக லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல, ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப் ரிசோர்ஸ் பேக்கப் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. த்ரூ த டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்போம், பாருங்க. தேங்க்யூ. டைம் வந்து 12 o'clock. நம்ம ப்ராஃபிட் வந்து ஒரு 100 rupees போயிட்டு இருக்கு. 600 வரைக்கும் போச்சு. அப்போ ரெவர்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து 100 இருக்கு. தொடர்ந்து பார்த்தோம். டைம் வந்து 3 o'clock ஆகுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 123 வந்து லாஸ் புக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 900 வரைக்கும் ப்ராஃபிட் போச்சு. லாஸ் வந்து ஒரு 600 வரைக்கும் போச்சு. ஸோ கடைசியாக முடியும் போது நமக்கு ஒரு 122 rupees வந்து லாஸ் புக் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு ட்ரேடில் பார்க்கலாம். தேங்க்யூ.